ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வெப் அப்ளிகேஷன் அண்ட் கலெக்ஷன் ஆப்ல ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம வெப் அப்ளிகேஷனுக்கு SSO லாகின் URL யூஸ் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணுவோம். இதே லாகின் கிரெடென்ஷியல் தான் கலெக்ஷன் ஆப்புக்கும் யூஸ் ஆகும். இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கு வெப் அப்ளிகேஷன்ல HRM மாடியூலுக்கு போய் ஸ்டார் ஸ்கிரீன்ல ஸ்டாப் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டாப் கிரியேட் பண்ணும்போது யூசர் செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் மெயில் ஐடியை கான்ஃபிகர் பண்ணுவோம். அப்படி கிரியேட் பண்ணின கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணி தான் ஸ்டார் வெப் அப்ளிகேஷனும் கலெக்ஷன் ஆப்பும் லாகின் பண்ண முடியும். சம்டைம்ல வெப் லாகின் பண்ணும்போது இல்ல கலெக்ஷன் ஆப் லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் மறந்துருக்கலாம். அப்படி இருந்தா வெப் லாகின் பேஜ்ல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ற செஷனுக்கு கீழே ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா உங்க யூசர் நேம் என்ட்ரி பண்றதுக்கு ஷோ ஆகும். யூசர் நேம் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா ஸ்டாஃப் அக்கௌண்ட்ல கான்ஃபிகர் பண்ணிக்கிற மெயில் ஐடிக்கு ஒரு OTP சென்ட் ஆகும். அடுத்த ஸ்கிரீன்ல அந்த OTP-யை என்டர் பண்ணிட்டு OTP என்டர் பண்ணதும் நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட் ஷோ ஆகும். அங்க பாஸ்வேர்ட் நியூ ஆன பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் அப்டேட் ஆன உடனேவும் அந்த நியூ பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன்ல லாகின் பண்ண முடியும். இந்த நியூ பாஸ்வேர்ட் தான் கலெக்ஷன் ஆப் லாகினுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம SSO லாகின் URL யூஸ் பண்ணி நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ண போறோம். லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு டேஷ்போர்ட் வியூ ஆகும். தேங்க்யூ.